ரஷ்யா உக்ரைன் இந்த பிரச்சனை தொடர்ந்து எஸ்கலேஷனோட உச்சகட்டத்துக்கு தான் போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் ஜப்பாட் ட்ரில், ஈஸ்டர்ன் சென்ட்ரியோட ட்ரில். நாட்டோ ஈஸ்டர்ன் சென்ட்ரி, பெலருஸ் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பாட் எக்ஸைஸ். ஸோ இந்த எக்ஸைஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா கலிங்கன்கிராட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரில்லை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கலிங்கன்கிராடுங்கிறது லித்துவேனியா, போலண்ட், நாட்டோட பார்டர் தாண்டி இருக்கக்கூடிய அந்த சைட்ல இருந்து இருமுனை தாக்குதல் ரஷ்யானால பண்ண முடியும். ஸோ இப்படி பண்றதுனால இன்கேஸ் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா லித்துவேனியாலேருந்து குறைஞ்சிட்டு போய் அந்த கலிங்கன்கிராடோட ஆட் பண்ணாங்க அப்படின்னா இந்த பால்டிக் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட் ஆக ஆரம்பிச்சிடும். என்னதான் ஃபின்லாண்டு, ஸ்வீடன்லாம் அந்த பக்கத்துலேருந்து உதவலாம் அப்படின்னாலும் அவங்க கடல் வழியா வந்து உதவுறாங்க. அப்படிங்கும்போது இந்த பால்டிக் ஸ்டேட்ஸ்லாம் வந்து பண்ண இந்த லாத்வியா, லுத்வேனியா, எஸ்டோனியாவுக்கு கடல் வழியா வந்து உதவுறதுக்கு பதிலாக அவங்க ஃபின்லாண்ட் டேரக்டாக ரஷ்யாவுக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது போல ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ இப்போ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கும்போது சிக்கல் தான். ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு இந்த கலிங்கன்கிராட்குள்ள. சர்ப்ரைஸாக வந்து பார்த்தா நம்ம நேத்திக்கு பதிலே பார்த்துருப்போம். அமெரிக்காவோட ஆளுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் தரப்பு வந்து சர்ப்ரைஸாக வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம், நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம் ஒரு ஓரமாக நின்று, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கலாம் கேட்டுக்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களும் பார்த்துருக்குறாங்க. இந்த ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா லேசில் இல்லை, கலிங்கன்கிராடு, இந்த பால்டிக் சி, ரஷ்யா, பெலரூஸ்குள்ள இந்த பகுதி மட்டும் இல்லை, பல நாடுகள் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. பல நாடுகளும் இந்த ட்ரில்லில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. இது கூட ஆர்டிக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து ட்ரில் பண்ணுறாங்க. பால்டிக் சீலையும் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் எக்ஸைஸ்க்கு நேவல் வெசல்களை கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. பேரண்ட் சீலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து நேவல் கடற்படைகளாக கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு அந்த இடத்துலையும் ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யா என்டையர் யூரோப், அமெரிக்கா, அந்த சைடு அலாஸ்கா, ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் Tu-22 M3 சூப்பர்சோனிக் பாம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரத்துக்கிட்ட வந்து நியூட்ரல் வாட்டர்ஸில், அதுவும் பேரண்ட் சீலாம் வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பேரண்ட் சீங்கிறது ரஷ்யாவோட மேலே. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யா இது போல் ட்ரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான காரணம், அட் த சேம் டைம் நாட்டோ நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரி எக்ஸைஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோட ரஃபேல் விமானங்கள்லாம் பறந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல இமேஜஸ், வீடியோஸ், இது போல விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவங்க ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, இவங்க ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதுல நேத்திக்கு நம்ம ஜெர்மனோட மீடியாக்களுக்கெல்லாம் நம்ம மேல மூக்கு வேத்து போச்சு, இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படிங்கிறது போல பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. அப்ப நேத்திக்கு பேனிக் மாதிரி இருந்து இப்ப யூகேவோட மீடியாக்கெல்லாம் கிளம்பி பண்ணிட்டாங்க, ஜெர்மனிக்கு முட்டு கொடுக்குற மாதிரி. இப்ப இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா ரெட் லைனை கிராஸ் பண்ணிட்டாங்க இந்தியா. எப்போ இந்த ட்ரில்லில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ எங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ட்ரில்லில் இப்போ என்ன போரா நடக்குது, இல்லைன்னா அடிச்சுக்குவா போறீங்க ரெண்டு பேரும், அதுக்கு தான் திட்டம் போட்டுக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி ஒரு சைடு இருந்தாலும், எங்களை எதிர்த்து நீங்க எப்போ ரஷ்யா இருக்கிறாங்களோ அதுக்கு நீங்க சேர்ந்துட்டீங்களோ, ரெட் லைனு கிராஸ் பண்ணிட்டீங்க, இப்போ என்ன ஆகி போச்சு, இல்லை அண்ணன் தண்ணி பழகாம எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாம் விட்டுட்டு நீங்க உங்க வேலையை பார்ப்பீங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதெல்லாம் சும்மா மிரட்டுறது தான். இப்படி போல மிரட்டி மிரட்டி வந்து பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த நாடுகளும் இதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. பட் ஆனால் இப்போ திரும்ப யூகேயோட மீடியாக்கள் ஒரு சைடு வந்து பண்ண முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இது போல ட்ரில்லு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் யூகே வந்து பார்த்தீங்கன்னா விமானங்களை தராங்களா, டைப்பூன் ரக விமானங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில்லுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போலாண்டுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, யூகே இவங்களோட விமானங்கள் எல்லாமே இங்கே பறந்துட்டு இருக்கு. அமெரிக்கா பேக் ஸ்டெப் எடுக்கிறாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, யூரோப்பியன் யூனியன் வந்து இது ரஷ்யா கூட என்கரேஜ் பண்ணுறாங்க. அமெரிக்கா கொஞ்சம் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு சண்டை அப்படின்னா அவங்க உள்ளே வரமாட்டாங்க. அவங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கக்கூடிய எனிமி கூட தான் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா சண்டை பிடிக்கிறதுக்கு வருவாங்க. ஸோ இப்போ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3-4 வருஷம் வந்து யூரோப்பியன் யூனியன் கூட சொல்ல வரேன் சண்டை பிடிக்கிறாங்க அப்படின்னா வீக் ஆவாங்க தெரியுமா ரஷ்யா. ஏன்னா தொடர்ந்து ஒரு 7-8 வருஷம் 10 வருஷத்துக்கு சண்டை நடக்குதுன்னா கொஞ்சம் எந்த நாடாக இருந்தாலும் வீக் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யாரு தெரியுமா அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க அமெரிக்கா. அந்த டைமில் வருவாங்க. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள்லாம் வந்து நாங்கள் எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் எஸ்கலேட் பண்ணீங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், அதே போல் பின்பத்தை உருவாக்கினா ஆச்சரியப்படுறதுக்கு. இப்போ யூரோப்பியன் யூனியன் என்கேஜ் பண்ணுவாங்களா அப்படின்ற பதட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் திரும்பவும் டொனால்டு ட்ரஸ்க் அவர்கள் போலாண்டோட பிரைம் மினிஸ்டர் இவர் தரப்பு என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஸ்டேட் ப்ரொடெக்ஷன் சர்வீஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறாங்க ட்ரோனை. கவர்மெண்ட் பில்டிங்ஸ் பக்கத்தில் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பெல்வெதர் பேலஸ், ஸோ அந்த பேலஸ் பக்கத்தில் வந்து பண்ண ட்ரோன் ஆப்ரேட் ஆகிருந்திருக்கு. 2 பெலரூஸ் சிட்டிசன் இது போல ட்ரோன் ஆப்ரேட் பண்ணிக்கலாம்னு சந்தேகத்துக்கு இணங்க 2 நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல இன்னொரு எஸ்கலேஷன்.
இப்போ போலாந்து தரப்புலேருந்து ட்ரோன்கள் ரஷ்யா ஏவுறது வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ இதுவும் ஒன்று நடக்குது அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாமல் இந்த யூகே இன்னொரு சம்பவம் செஞ்சுருந்தாங்க. யூகேல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட எம்பசி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து பதில் சொல்லுங்க, போலாண்டில் ஏன் எஸ்கலேட் பண்ணீங்க, எதுக்கு ட்ரோன் அனுப்புனீங்க, வந்து பதில் சொல்லுங்க அப்படிங்கள கேட்டிருந்தாங்க. அதுக்கு இவங்க ரஷ்ய தரப்புலேருந்து போய் டீசெண்டாக கேட்டுக்கிறாங்க, உங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கா, ஏவக்கூடிய ட்ரோன்கள் ரஷ்யாலேருந்து ஏவுனது தான் போலாண்டுக்குள்ளே வந்துச்சா, போலாண்டை நோக்கி தான் நாங்கள் ஏவணுமா, இதுக்கான ப்ராப்பரான எவிடன்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா கொடுங்க அப்படிங்கிற ரஷ்ய தரப்புலேருந்து கேட்டுக்கிறேன். அதுக்கு அவங்க கிட்ட பெப்பே அப்படின்னே அப்போ கம்முன்னு எந்திரிச்சு போங்க, நாங்கள் அனுப்பல அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து வெளியே வந்துருக்கிறாங்க. நார்மலாக மீடியாக்கள் சந்திப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு மீடியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூகே சொல்றதானே பண்ணுவாங்க, நாங்களும் வார்னிங் கொடுத்துக்கிறோம், கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. கடுமையாக கண்டனங்கள் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் ரஷ்ய தரப்புல இருந்து ரஷ்யாவோட மீடியாக்கள்லாம் வந்து பண்ணி எப்படி கவர் பண்ணிக்கிறாங்கன்னா, ரஷ்யாவை கூப்பிட்டாங்க, எங்காலும் போனாரு, ஆதாரம் ஒன்றுன்னு கேட்டதுக்கு பெப்பேன்னாங்க, அப்புறம் எதுக்கு கேட்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் அனுப்பலன்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க அப்படிங்கிறவங்கள ரஷ்ய தரப்பு ரஷ்யாவுடைய மீடியாக்களை இப்படி கவர் பண்ணிட்டாங்க. எது எப்படியோ அதை அனுப்பலன்ட்டாங்க, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டு விமானங்கள் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இது போல் தொடர்ந்து எஸ்கலேஷன். ஸோ நாட்டோ நாடுகள் போலாண்டோட பார்டருக்கு விமானங்கள்லாம் கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணும், அது ஒரு காரணம் சொல்லி டிப்ளாய் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் உக்ரைனோட மேற்கு பகுதிகளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்களா. நம்ம இந்த போர் ஆரம்பிச்சிருந்து 1.5 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். 3 வருஷத்துல 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இது போல நாட்டோ நாடுகள் உக்ரைனோட மேற்கு பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல மேற்கு நாடுகள் அவங்களோட பஃபர் ஜோனாவும் வச்சுக்குவாங்க. 2வது ஆயுதங்கள், இராணுவங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு ஏற்ப ஈஸ்டர்ன் சென்ட்ரி எக்ஸைஸ் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம். மிக பெருமளவில் எஸ்கலேஷன் ஆகி நாட்டோ வெர்சஸ் ரஷ்யா வெடிக்காமல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அப்படின்னா மிக பெருமளவில் சிக்கல் தான், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அடுத்த ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இது சும்மா இந்த விமானங்கள் இது போல ட்ரில் மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுவும் அதிகப்படியான விமானங்கள், அதிகப்படியான கப்பல்கள்னு எல்லாத்தையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் ஆல்ரெடி ஹெவி நியூக்ளியர் கேப்பபிள் ஷிப்பு, வார்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதாவது மாடர்னைஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருந்தாங்க. இப்போ அந்த ஷிப்பெல்லாம் மாடர்னைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் முடிஞ்சு இப்போ அதோட ட்ரையல்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஹேண்ட் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதுவும் கப்பலோட ஃபஸ்ட்டு டெஸ்ட்னாலும் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, மெயின் சிஸ்டம், அப்புறம் பவர் யூனிட், சிஸ்டம் மெக்கானிக்ஸ், இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த கப்பலோட பேர் அட்மிரல் நக்யூமோவ் அப்படிங்கிற கப்பல். ஸோ இது ஒரு போர் கப்பல், அதுவும் ஹெவி நியூக்ளியர் மிசைல் க்ரூசர். ஸோ அணுவாயுதங்களை அதிகப்படியாக சுமக்கக்கூடிய ஒரு மிசைல் க்ரூசர். ஸோ இது மாடர்னைஸ் பண்ணப்பட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிச்சு ஃபேக்ட்ரி ட்ரையல்ஸ்லாம் முடிஞ்சு இப்போ ரெகுலர் ஷிப் யார்டோட ரெகுலர் பர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது அணுவாயுத போர் எஸ்கலேட் ஆயிடுச்சு அப்படின்னாலே இது ஒரு அணுவாயுத போராக மாறிடும் அப்படிங்கலாம் மாற்று கருத்துல. ஸோ இது போல் எந்த ஒரு எஸ்கலேஷனும் இல்லாமல் கூடிய சீக்கிரத்தில் நாடுகளில் உட்காந்து பேசி தீர்த்து ட்ரம்ப் அவர்கள் சொல்கிற மாதிரி பைலேட்டரல் மீட்டிங்கோ பேசி தீர்த்து பிரச்சனையை முடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பதிவை நான் முடிச்சுக்குவேன். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.